ஓகே. இன்னைக்கு the notable civil judgments of the year 2021 part 2. இன்னைக்கு நம்ம எடுக்க போறது ஜஸ்டிஸ் டி.வை. சந்திரசூடர் ஜட்ஜ்மெண்ட். ஹைலி காம்ப்ளிகேட்டட். அதாவது இட் டீல்ஸ் வித் தி அப்ளிகபிலிட்டி ஆஃப் செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா. இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரெஸ் ஜுடிகேட்டா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கேஸ் ஜாமியா மஸ்ஜித் வெர்சஸ் கேவி ருத்ரப்பா, 2021 6 CTC page 205 bracketல சுப்ரீம் கோர்ட். 2021 6 CTC page 205 bracketல சுப்ரீம் கோர்ட். இந்த கேஸ்ல படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, செக்ஷன் 11 ஆஃப் சிபிசி, செக்ஷன் 11 ரெஸ் ஜுடிகேட்டா உங்களுக்கு தெரியும். செக்ஷன் 92 என்ன? செக்ஷன் 92 சாட் பாக்ஸ்ல போடல யாராச்சும். This is not a regular boring lecture class. Yes, public charities. Section 92 CBC, public charities. அடுத்தது ஆர்டர் 14 ரூல் 1. ஆர்டர் 14 ரூல் 1 என்ன? Issues. Very good. Right. அடுத்தது எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 115. 115 என்ன? எஸ்டாப்பல். வெரி குட். எஸ். இதெல்லாம் இந்த செக்ஷன் சிபிசியில் 11, 92, 14, 1, எவிடன்ஸ் ஆக்டில் 115 தரவா தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேஸ் நம்ம உள்ளுக்கு போக முடியும். இப்போ இதில் வந்து நம்ம கேஸ் பார்ப்போம். வக்ஃப் போர்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சூட் ஃபைல் பண்ணுறாங்க. டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அண்ட் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் எகெயின்ஸ்ட் யாருன்னா, அந்த பள்ளி வாசல்ல ஒருத்தர் ஹாஜி அப்படின்னு இருப்பார். ஹாஜிங்கிறது இந்த முஸ்லீம்ல அந்த டவுன் ஹாஜின்னு சொல்லுவாங்க. முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணோம். ஹாஜி மேல, ஹாஜியோட சன்ஸ் மேல, ஹாஜி இறந்துறாரு, அவங்க சன்ஸ் மேல டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அண்ட் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் சூட் ஃபைல் பண்றாங்க. இந்த சூட்டு ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே கவனமா கவனிக்க, ரொம்ப புரியாது, காம்ப்ளிகேட்டட். இந்த செக்ஷன் இந்த ரூலிங் எடுத்து படிச்சனால தலை சுத்தி கீழே மயக்கமே வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோடா குடிச்சுதான் தெரிஞ்சேன். இந்த கேஸ் சூட் ஃபைல் பண்ணது யாரு? வக்ஃப் போர்டு எகெயின்ஸ்ட் தி லீகல் ஹேர்ஸ் ஆஃப் தி டிசீஸ்டு காஸ். இந்த கேஸ் போறதுக்கு முன்னாடியே அந்த ஜாமியா மஸ்ஜித் மாஸ்க்ல இருக்கிற மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க, செக்ஷன் 92 பப்ளிக் சாரிட்டியில் ஒரு ஸ்கீமை ஃப்ரேம் பண்ணணும். இந்த பள்ளிவாசல் நடத்துறதுக்கு எப்படி நடத்துறது, அட்மினிஸ்ட் பண்றது, மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் நடத்தணும், ஸ்கீமை ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கு ஏன் அப்படின்னா, இந்த ஹாஜி வந்து மிஸ்யூஸ் பண்றாரு, மாஸ்கோட பணத்தை மிஸ்யூஸ் பண்றாரு. அது வந்து அவர் வந்து வாடகைக்கு விட்டு இந்த பணத்தை வந்து அவரு தான் பாக்கெட்ல போட்டுக்கிறாரு, பள்ளி மாஸ்க்கு கொடுக்கறது இல்லை. அதனால இதுக்கு ஒரு ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூட்டு போடுறாங்க. செக்ஷன் 92. செக்ஷன் 92 உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் சூட்டு மாதிரி தான். அதுல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போடுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து என்ன உத்தரவு போடுறாங்கன்னா, இந்த லேண்ட் வந்து கவர்மெண்ட் இந்த ஹாஜிக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ காசி லேண்ட். அவருக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. முத்தவள்ளி இருக்கிறதுனால அவருக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இந்த லேண்டு ஜாமியா மஸ்ஜித் மாஸ்க் அப்படிக்கு கொடுக்கல, இந்த ஹாஜிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ when the property is not owned by ஜாமியா மஸ்ஜித் மாஸ்க், when the property is owned by the ஹாஜி அப்படிங்கும்போது இந்த ஜாமியா மஸ்ஜிக்கு டைட்டிலே கிடையல இல்ல, அதனால நான் டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். எந்த சூட்டை? ஃபர்ஸ்ட் சூட் filed by the members of the Jamia Masjid Mosque under section 92 of CPC was dismissed on merits. அப்ப என்ன அர்த்தம்? காஜி தான் வந்து ஓனரு, என்ன அது ஓனரா இருக்கனால அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மாஸ்கோட ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஸ்கீம் ஃப்ரேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம்
வக்ஃப் போர்டு வந்து என்ன பண்றாங்க, 2வது சூட்டு போடுறாங்க. செகண்ட் சூட், டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அண்ட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசஷன். வக்ஃப் போர்டு என்ன பண்ணாங்க, இந்த காசி லேண்டை வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டிக்ளேர் பண்ணி they have filed a suit for declaration and for recovery of possession. And the second suit என்ன ஆச்சுன்னா, it entered in a compromise. வக்ஃப் போர்டும் அந்த காசியும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த காம்ப்ரமைஸ்ல என்ன கண்டிஷன்னா, காசி இந்த இடத்தை யாருக்கு வேணாலும் லீஸு கொடுத்துக்கலாம், அந்த லீஸ் பணத்தை அவர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க வக்ஃப் போர்டும் காசியும். இது முடிஞ்சு போச்சு. திரும்பவும் தேர்ட் டைம் அந்த காசி இறந்து போனதுக்கு அப்புறம் வக்ஃப் போர்டு ஒரு சூட்டு போடுது, இன்ஜெக்ஷன் சூட். என்னன்னா, இந்த சொத்தை காசியோட பசங்க யாருக்கும் விற்க கூடாது, நாட் டு என்கம்பர் ஆர் ஏலியன் அப்படின்னு சொல்லி ஒரு சூட்டு வக்ஃப் போர்டு போடுது எகெயின்ஸ்ட் தி சன்ஸ் ஆஃப் தி டிசீஸ்டு காசி. இந்த சூட் பெண்டிங்கா இருக்கும் பொழுதே வக்ஃப் போர்டு தான் என்ன பண்றாங்க, they have filed an application under to withdraw the suit with the liberty to file for a suit. Under 23 rule 1 இந்த சூட்டை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், ஃப்ரெஷ் சூட்டு போகிறோம், அந்த வெரி சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் தட் வாஸ் கிராண்டட். அகெயின் வக்ஃப் போர்டு இந்த பிரசன்ட் சூட் 4வது டைம் ஃபோர்த் லிட்டிகேஷன் ஃபைல் பண்றாங்க. என்னன்னா, அகெயின் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் that the property belongs to the வக்ஃப் போர்ட் and for recovery of possession from the legal heirs of the deceased காசி. இந்த சூட்டு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து என்ன பண்றாங்க, டிஸ்மிஸ் பண்றாங்க. என்னன்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சூட்டு 92ல போட்டது டிஸ்மிஸ்ட் ஆன் மெரிட்ஸ். அதுல என்ன ஃபைண்டிங்னா, காஜி இஸ் தி ஓனர் அண்ட் நாட் தி ஜாமியா மஸ்ஜித் மஸ்க். 2வது சூட்ல நீ காம்ப்ரமைஸ் பண்ணிட்ட, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டதுனால இட் வில் அப்ளை ஆஸ் இஷ்யூ எஸ்டாப்பல். ஸோ தி பிரசன்ட் சூட் இஸ் பார்ட் பை த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா அண்ட் இஷ்யூ அண்ட் எஸ்டாப்பல் பை கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி தட் சூட் வாஸ் டிஸ்மிஸ்ட். அதை எடுத்துக்கிட்டு வக்ஃப் போர்டு ஹைகோர்ட் வராங்க. ஹைகோர்ட் எல்லாம் பார்த்துட்டு பழைய டிகிரி இருக்கு, அதுல வந்து it bars the present suit, so the res judicata will apply அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் அந்த அப்பீல டிஸ்மிஸ் பண்றாங்க. அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் எஸ்எல்பி போறாங்க. வக்ஃப் போர்டு எஸ்எல்பியில் ஒரு என்ன ஃபைண்டிங் வாங்குறாங்கன்னா, இதை வந்து திரும்பவும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் ரிமாண்ட் ஆகும் ஹைகோர்ட்டுக்கு. ரிமாண்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஹைகோர்ட்டு இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா வில் அப்ளை அப்படின்னு சொல்லி இந்த அப்பீல டிஸ்மிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் எஸ்எல்பி. செகண்ட் டைம் எஸ்எல்பியில் என்ன பாயிண்ட் வக்ஃப் போர்டு வைக்கிறாங்கன்னா, no doubt there were 3 proceedings prior to the present suit, but in the none of the suits the issue of title is not finally adjudicated. அந்த இஷ்யூ வந்து அட்ஜுடிகேட் பண்ணல, அதனால the res judicata plea cannot be raised, the principles of res judicata will not apply அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் they have raised this points. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இது வரும்போது சுப்ரீம் கோர்ட் த்ரெட் பாரா கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் ஃபைண்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, செக்ஷன் 92ங்கிறது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சூட். அதுல ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணலாமா வேணாமா பார்க்க முடியுமே தவிர டைட்டில் அட்ஜுடிகேட் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஸோ டைட்டில் இஸ் நாட் அட்ஜுடிகேட்டட் இன் தி ரெப்ரசன்டேட்டிவ் சூட் ஃபைல்டு பை தி
members of the Jamia Masjid Mosque. அடுத்தது டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 92ல கோர்ட் கேனாட் டிசைட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது வந்து பப்ளிக் சேரிட்டிஸ் பொறுத்தது மட்டும்தான். டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில்ங்கிறது இட் இஸ் வெல் வித் இன் தி டொமைன் ஆஃப் சிவில் கோட். இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணணும், ரைஸ் பண்ணணும், டாக்குமெண்ட் போடணும், ஆர்கியூ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் கொடுக்க முடியும். ஸோ டிக்ளரிங் டைட்டில் டு த ப்ராப்பர்ட்டி இஸ் ஏலியன் டு செக்ஷன் 92 ஆஃப் சிபிசி. சரி, அடுத்தது காம்ப்ரமைஸ் டிகிரி. செகண்ட் சூட்ல காம்ப்ரமைஸ் டிகிரி பண்ணிக்கிறாங்க இல்லையா, வக்ஃப் போர்டும் அந்த காசியும். அந்த காம்ப்ரமைஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, காம்ப்ரமைஸ்ல தி காசி இஸ் அலவுட் டு லீஸ் அவுட் த காசி லேண்ட். ஒன்னு. ரெண்டாவது, த காசி இஸ் அலவுட் டு ரிசீவ் தி லீஸ் அமௌண்ட் ஃப்ரம் த லெசி. இதுதான் காம்ப்ரமைஸ். The compromise does not say anything about the title to the Kasi land. அப்ப டைட்டில் அட்ஜுடிகேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் சூட் ரெப்ரசன்டேட்டிவ் சூட், இட் cannot decide the title. Second suit, compromise. Compromise is not upon the title to the property under dispute. Third suit, filed for injunction, withdrawn, liberty is given, then this present suit is fine. இப்ப whether the plea of res judicata can be applied, அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ரெப்ரசன்டேட்டிவ் சூட்ல ஒரு ஃபைண்டிங் இருந்ததுன்னா அது வந்து ஆர்டினரி சிவில் சூட்டுக்கு ரெஸ் ஜுடிகேட்டாவா அப்ளை ஆகாது. ஏன்னா அதுல டைட்டிலை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 92ல டிசைட் பண்றது அதிகாரம் கோர்ட்டுக்கு கிடையாது. ஸோ அதுல எந்த டிகிரியா இருந்தாலும் இட் வில் நாட் ஆப்ரேட் அஸ் ரெஸ் ஜுடிகேட்டா. நம்பர் 1. நம்பர் 2, காம்ப்ரமைஸ் நீங்க பண்றீங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, அதுல டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் தான் போடுறீங்க. ஆனா டைட்டில டிசைட் பண்ணாம காசி இஸ் அலவுட் டு ரிசீவ் தி லீஸ் அமௌண்ட் அண்ட் ரிசீவ் தி அலவுட் டு லீஸ் அவுட் த ப்ராப்பர்ட்டி, ரிசீவ் தி லீஸ் அமௌண்ட் சொல்லியிருக்கீங்களே தவிர இது பண்ண முடியாது. இன்னொன்னு கேட்கலாம், காம்ப்ரமைஸ் வந்து ஆர்டர் 23 ரூல் 3A சப்சிக்வெண்ட் சூட் போட முடியாது. செக்ஷன் 96 சப் கிளாஸ் 3 காம்ப்ரமைஸுக்கு எகென்ஸ்டா அப்பீலே கிடையாது. ஆர்டர் 23 ரூல் 3A இந்த காம்ப்ரமைஸ் பண்ணனது வந்து இட் இஸ் நாட் லாஃபுல் சொல்லி சூட்டும் போட முடியாது. யூ cannot file a suit to challenge the compromise. அப்ப அந்த காம்ப்ரமைஸ் டிகிரி only bars the party from filing a suit to set aside the compromise degree on the ground the compromise is not lawful. பண்ண முடியாது. But it will not prevent the party from filing a suit for declaration. அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, the principles of res judicata will not apply because there is a change in circumstances. The Qazi land has been declared as a waqf property by the waqf board. So even if any degree is passed prior to the declaration of the Qazi land, the subsequent event can be taken note of it. The earlier degree will not operate as res judicata. That is the finding given by the Honorable Supreme Court. இதுல whether the plea of res judicata is a pure question of law or mixed question of law and fact அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட் ரிலைங் அப்பான் சுஷில் குமார் மெஹ்தா versus கோவிந்த் ராம் போரா 1991 SEC page 193. ரெஸ் ஜுடிகேட்டா வந்து அந்த பீஜன் ஹோல் மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஃபிக்ஸ் பண்ண முடியாது நம்மளால. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கேஸ். Sometimes it will be a mixed question of law and fact. Sometimes it will be a pure question of law. அடுத்ததுல என்ன அந்த ஃபைண்டிங்னா இதான் முக்கியம். The court, while determining the applicability of the plea of res judicata, would determine
if there has been any material alteration in the facts and the law applicable. It means, is there any subsequent change? Adha paakano. So while considering the subsequent change, they namely the Waqf Board notification declaring the Qazi property as a Waqf property, இதை கன்சிடர் பண்ணிட்டா the plea of res judicata will not. Plea of res judicata will not apply. Order 23 rule 3A வந்து இன்வோக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, this is not a suit to set aside the compromise degree on the ground the compromise is not law. This is the Supreme Court finding. But we can't say the finding of the Supreme Court is wrong. But to certain extent, we can make our request that the Supreme Court ought to have considered this. இப்போ என்ன பண்ணலாம் இதுல? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே ரெண்டு சூட்டுலையும் இதா இருக்குது. ஒரு சூட்டு மெரிட்ல ஆயிருக்கு, இன்னொன்னு காம்ப்ரமைஸ் டிகிரி. அப்புறம் வை திஸ் காம்ப்ரமைஸ் டிகிரிக்கு ஒரு மரியாதையே இல்லையா, இது இல்லையா அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். என்னைக்குமே அட்வொகேட் வந்து ரொம்ப வெரி 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 கேர். நீங்க காம்ப்ரமைஸ் டிகிரி எல்லாம் பார்த்தோம்னா, சார் அதை ஒத்துக்கிட்டா சரி, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கூட நம்ம வந்து போட்டுடுறோம். ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. டைட்டில் டிஸ்பியூட் இஸ் இன்வால்வ். அப்போ காம்ப்ரமைஸ் டிகிரி பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? தி பிளைன்டிஃப் அக்செப்ட் த டிபெண்டன்ட் இஸ் தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, ஆர் த டிபெண்டன்ட் அக்செப்ட்ஸ் த பிளைன்டிஃப் இஸ் தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஃபைண்டிங் காம்ப்ரமைஸை கொண்டுட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு மெயின் இஷ்யூவை விட்டுட்டு நீங்க மற்றதை காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா அந்த காம்ப்ரமைஸ் டிகிரி வந்து அர்த்தமே இல்லாம போகும். So the advocates must be very very cautious while obtaining a compromise degree. என்னென்ன ரிலீஃப், என்னென்ன ரைட், என்னென்ன இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் எல்லாம் சொல்லி இந்த காம்ப்ரமைஸை பார்ட்டிகிட்ட கையெழுத்து வாங்கி போட்டணும். போட்டாதான் 96(3) செக்ஷன் 96(3) 96(3)க்கு மேல நோ அப்பீல். காம்ப்ரமைஸ் டிகிரிக்கு மேல நோ அப்பீல். 96(3). Order 23 rule 3A க்கு மேல you cannot file a suit to set aside this compromise degree on the ground it is not law. So ரெண்டு பவர் நம்ம கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டையும் மீறி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, this mistake is on the part of the advocate. But section 11 CPC ல explanation 4 இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெஸ் ஜுடிகேட்டா முதல்ல என்னன்னு தெரியும். ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திங் ஆல்ரெடி அட்ஜட்ஜ்ட். ஒரு விஷயம் ஏற்கனவே முடிவு பெற்று விட்டது. ரெஸ் ஜுடிகேட்டா a matter already judged. இதோட ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னா, one suit, one decision is enough for any single dispute. Ex capito res judicata. ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனை, ஒரு தீர்வு, முடிஞ்சு போச்சு. அதே பிரச்சனைக்கு திரும்ப அதே சூட்ல கேஸ் போடக்கூடாது. This is the principle. This res judicata is based on 3 maxims. ஒன்னு வந்து nemo det bis vexari, அதாவது no man should be vexed twice for the same cause. This is on the principles of private interest. Second, interest republicae sit finis litem. It is in the interest of the state that there should be an end to litigation. ஒரு வழக்குனா அதுக்கு முடிவு இருக்கணும்ல. இந்த லோயர் கோர்ட் டிகிரி தப்புன்னா you can file an appeal and go second appeal and go SLP. You cannot file another round of litigation. So that end to litigation இருக்கணும். That is the principle. This is in the interest of public. Third one is res judicata pro verite acquiescer. A judicial decision must be accepted as correct. ஒரு ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா அது நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்க. தப்புன்னா அப்பீல் போய் ரெக்டிஃபை பண்ண. அதே கோர்ட்ல போய் நீ தப்பு இப்படி சொல்ல முடியும். There won't be any end. So these are principles of res judicata. இதுல explanation 4 is of very 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 greater significance. Explanation 4ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ought
மைட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி ஆட் ஆர் மைட் அப்படின்னு என்ன? ஒரு வழக்கு போட்டாச்சு. ஒரு வழக்குல அந்த வாதிக்கு என்னென்ன பரிகாரம் இருக்கு கேட்கணும். என்னன்னு டிஃபென்ஸ் எடுக்கணும், டிஃபெண்டன்ட் எடுக்கணும். ought to have pleaded, ought to have taken the defense, might have pleaded and might have raised the defense. சொல்லியிருக்கணும். ஒரு வழக்குல வாதிக்கோ பிரதிவாதிக்கோ என்னென்ன உரிமை இருக்கிறது சட்டப்படி, என்னென்ன உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே நீ சொல்லணும். அப்படி நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னா, அப்படி நீங்க சொல்லாம விட்டால் என்ன அர்த்தம்? தி ரிலீஃப் which you omitted is deemed to be taken and deemed to be dismissed. இதான் அர்த்தம். அப்ப இப்போ ஒரு உதாரணம் சொல்றேனே, சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடுறீங்க. அந்த ரிலீஃப்ல நீங்க என்ன கேட்குறீங்க? வெறுமனே ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஐயா நான் 10 லட்சம் ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டேன், 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், மீது 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க ரெடியா இருக்கிறேன், நோட்டீஸ் கொடுத்து எக்ஸ்பிரஸிங் மை ரெடினஸ் அண்ட் வில்லிங்னஸ் சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த பிரதிவாதி வந்து வெண்டார் வந்து எனக்கு கிரையம் பண்ணி தர மாட்டேங்கிறான், கிரையம் பண்ணி கொடுக்க சொல்லி போடுங்கன்னு சொல்லி ஸ்பெசிபிக்லி பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போட்டீங்க. சூட்டு டிஸ்மிஸ்ட். சூட்டு டிஸ்மிஸ்ட். கேன் யூ ஃபைல் அனதர் சூட்? நான் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் கேட்டேன், அட்லீஸ்ட் நான் கொடுத்த அட்வான்ஸ் அமௌண்ட் எனக்கு திருப்பி கொடுங்கன்னு. கேன் யூ ஃபைல் a fresh suit for the refund of the advance amount அப்படின்னா law says, especially explanation 4 to section 11 says no. ஏன்? ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடும் பொழுதே ஒருவேளை இந்த நீதிமன்ற ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பரிகாரம் எனக்கு கொடுக்கலன்னா அட்லீஸ்ட் நான் கொடுத்த அட்வான்ஸ் எனக்கு திருப்பி கொடுங்க. கேட்கலாமா? கேட்கறது உரிமை இருக்கா? செக்ஷன் 22 ஸ்பெசிபிக் லீபாக்ல சொல்லியிருக்கிறானே, நீ வந்து சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடுது, ஆல்டர்னேட்டிவா யூ கேன் ஆஸ்க் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் அட்வான்ஸ். யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் பார்ட்டிஷன், யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் டேமேஜஸ், யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் காம்பன்சேஷன். கேட்கலாம்னு சட்டம் சொல்லிடுது அவனுக்கு. அப்ப நீ கேட்கணுமா வேணாமா? கேட்டிருக்கணும். கேட்டியா? உள்ள. கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? as per explanation 4, it might be pleaded, the issue was raised and it was dismissed by the court. இப்ப இந்த explanation 4 in its strict sense நம்ம பார்த்தோம்னா இந்த given case Supreme Court decisionல explanation 4 will apply. But unfortunately, it was not brought to the knowledge of the Honorable Supreme Court in proper perspective. Section 9, explanation 8 சொன்னாங்க, even if the court is having limited jurisdiction, explanation 8, the degree passed by it will operate as adjudicator. ஒரு ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட்ல லேண்ட்லார்ட் டெனன்ட்னு உத்தரவு பண்ணி எவிக்ஷன் ஆர்டர் பண்றாங்க, அவன் லேண்ட்லார்டே கிடையாது, இந்த எவிக்ஷன் ஆர்டர் தப்புன்னு கேன் யூ ஃபைல் a suit? பண்ண முடியாதுல்ல. ஒரு ஃபைண்டிங் ஆஃப் தி ரெண்ட் கண்ட்ரோல் கோர்ட் வந்து என்னன்னா, ரெண்ட் கோர்ட் plaintiff, the petitioner is the owner, respondent is the tenant, there exists the relationship of landlord and tenant, so ordered eviction. Subsequently நீங்க போய் இல்ல இந்த இவர் வந்து இந்த இடத்துக்கு சொத்துக்கு ஓனரே கிடையாது, எவிக்ஷன் ஆர்டர் போடுறது தப்பு, to declare his brother is the owner of the property and to set aside the degree, eviction degree அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? பண்ண முடியாது. ஏன்? explanation 8 to section 11 is a bar. So section 92 பப்ளிக் சேரிட்டி தான், ஃப்ரேமிங் ஆஃப் ஸ்கீம் தான், டைட்டில் டிசைட் பண்ண முடியாதுதான், இல்லைன்னு சொல்லல. பட் ஃபைண்டிங் என்ன? ஜமியான் மஸ்ஜித் மாஸ்க் இஸ் நாட் தி ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இட் வாஸ் given by the government only to the Qazi for the services rendered by him as a Qazi. சரி, அதை கூட கொஞ்சம் ஒத்துக்கலாம். செகண்ட் சூட் நீங்க போடுறீங்க, டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அண்ட் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் போடுறேன், declaration of title and recovery of possession போடுறோம். இங்க என்ன தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, if the suit is dismissed on merits வச்சுக்காங்களேன், even without deciding the title to the property, explanation 4 ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்து. ஆனா என்ன தவறு நடந்துச்சுன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. காம்ப்ரமைஸ்ல அந்த டைட்டிலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சொல்லாம, காசி இஸ் allowed to
லீஸ் அவுட் அண்ட் ரெக்கவர் தி லீஸ் அமௌண்ட் மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப என்னோட கேள்வி, அந்த காம்ப்ரமைஸ் பண்ணும் பொழுதே whether the work board has got right to raise the plea of title, might or ought, வருமா வராதா? பண்ணிருக்கணும்ல. அதை விட்டுட்டு நீ காம்ப்ரமைஸ் பண்ணிட்ட அப்படின்னா the work board is waiving his right. So explanation 4 in its true sense will apply. But ஆனா though it is not considered, Supreme Court is based its finding on the subsequent event. Subsequently, property was declared as work property by the work board. That has not been challenged. So, another earlier decision will not operate as rejudicate. A landmark judgment was given by the Honorable Justice T.Y. Chandrachud. So, this is very, very important judgment. A civil lawyer must know it. Not only the civil lawyer, practicing civil lawyer, all the advocates, those who are all cracking the judicial exam or APP exam must know, must read this judgment twice, thrice, the possible 10 times. Okay. அடுத்தது Divisional Engineer Highways and Others versus K. Muthammal. Divisional Engineer Highways and Others versus K. Muthammal. 2021 6 CTC page 325. இதுவும் நிறைய நமக்கு வந்து என்ன இதுதானே எல்லாரும் தானே இம்ப்ளீடிங் எல்லாரும் கேஸ் எப்ப நடத்துறது என்ன தெரியாதா? 90 days இம்ப்ளீடிங் போடணும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1885 ஒரு ஆக்ட் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் ஓப்பனா பிராங்கா சொல்லணும்னா எனக்கே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும் பொழுதுதான் இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்கிற விஷயமே எனக்கே தெரியும். Legal Representative Suits Act 1885 இருக்கிற விவரமே first time I came to know when I read this judgment reported in 2021 6 CTC page 325. So இந்த judgment நமக்கு தெரியும், ஃபுல்லா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா he must know section 20 of CPC, Limitation Act section 14, article 18 and 81. 18 and 81. Legal Representative Suit. இந்த கேஸ் வந்து என்னன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ். ஒரு ரெஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டர் ஆஃப் ஹைவே ஒரு ஒர்க் பண்றாரு, ரிப்பேர் ஒர்க் மெயின்டெனன்ஸ் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டாரு. முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டேன் எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி ஹைவேஸ்ல கிளைம் கேட்கிறாரு. ஹைவேஸ் என்ன சொல்லுது? கிளைம் கொடுத்துட்டு அவர் இறந்துடுறாரு, 99 இறந்துடுறாரு. இறந்ததுமே அவர் பையன் இது மாதிரி எங்க அப்பா வந்து உங்ககிட்ட ரெஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டர், அவர் வந்து உங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்காரு, அவருக்கு வர வேண்டிய பணம் இருக்கு, நான் அவருடைய வாரிசு, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறான் ஹைவேஸ். ஒர்க் நடந்தது 97, இவன் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறான். அப்ளிகேஷன் கொடுத்ததுமே ஹைவேஸ் என்ன பண்ணுது, உங்க அப்பா செஞ்ச வேலை வந்து திருப்தி இல்லை, தி ஒர்க் டன் பை யுவர் ஃபாதர் இஸ் சப்ஸ்டாண்டர்ட், அதனால பணம் கொடுக்க முடியாதுன்னு 2001 ஒரு உத்தரவு போடுறோம். 2001 உடனே இந்த பையன் என்ன பண்றான், அந்த அக்ரிமெண்ட்ல கான்ட்ராக்ட்ல ஒரு ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்பிட்ரேஷன் பிரச்சனை ஃபைல் பண்றான், சூட்டு இது பண்றான். அப்புறம் அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறான் 2002. வித்ட்ரா பண்ணிட்டு ஹைகோர்ட்ல போய் ரிட்டு போடுறான். இந்த ஈவெண்ட்டை நிறைய கோர்வே கவனிச்சுட்டு வாங்க. 96 entered into a contract, 97 work completed, claim made by the engineer in the contractor, but he died in the 1999. His son made claim, it was refuted in the year 2001. Arbitration proceeding initiated and it was withdrawn in the year 2002. Again he filed a writ petition in the year 2006. ரிட்ல என்ன பண்ணினா go and work out remedy before a civil court. இப்ப
என்ன ப்ளீ ரைஸ் பண்ணாங்கன்னா ஹைகோர்ட்ல ஆர்டிகிள் 18 ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட் படி ஒரு கான்ட்ராக்ட்ல டைமே சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா அந்த ஒர்க் என்னைக்கு முடிஞ்சதோ அதுல இருந்து 3 வருஷத்துக்குள்ளார கிளைம் கேட்கணும். ஒர்க் முடிஞ்சது எப்ப? 97 சூட்டு போட்டது 2007, 10 வருஷம் ஆச்சு. 97 the suit is not maintainable அப்படிங்கிறது ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோட ப்ளீ. இன்னொரு ப்ளீ வந்து என்னன்னா ஆர்டிகிள் 81 ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட் படி லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 1 இயர்க்குள்ளார அவர் இறந்த 1 இயர்க்குள்ளார கேஸ் ஃபைல். ஸோ 97 இறந்திருக்காரு, 99 இறந்தாரு, சூட்டு 2007. ஸோ ஆர்டிகிள் 18 and 81 படி the suit is barred by a flux of time. But beautifully our Honorable High Court interpreted section 18 and 81 and also section 14. Article 18, 81 and section 14. section 14ல நீங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்றீங்க, பை மிஸ்டேக்கா வழக்கு தாக்கல் பண்ணிட்டீங்க. அந்த எந்த வழக்கு தாக்கல் பண்ணி இந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லை. அந்த கேஸ் வந்து குட் ஃபெய்த்ல ஃபைல் பண்ணி கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் தான் அந்த கேஸ் ஒரு 10 வருஷம் நடக்குது. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது ஐயா இந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வித்ட்ரா பண்ணி சூட்டு போடுறீங்க. சூட்டு போகும்போது ஒரு ஒரிஜினல் பீரியட் ஆஃப் லிமிடேஷன் போயிடும். ஏன்னா 10 வருஷம் நீங்க தப்பா கேஸ் நடத்திட்டு இருக்கீங்க. இதை பாதுகாப்பதற்கு தான் செக்ஷன் 14 ஆஃப் லிமிடேஷன். நம்ம தவறுதலா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாம இருந்திருந்து நல்ல குட் ஃபெய்த்ல அந்த கேஸை நம்ம நடத்தியிருந்து சப்சிக்வெண்ட் அந்த கேஸை வித்ட்ரா பண்ணுனா எத்தனை வருஷம் அந்த கேஸை நடத்தி இருக்கிறோமோ அதை நீங்க கழிச்சுக்கலாம். டு சேவ் யுவர் பீரியட் ஆஃப் லிமிடேஷன். ஆனா போனபைடியா இருக்கு. அப்ப லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1885ல இறந்து போனவனுடைய பசங்க மேல கேஸ் ஃபைல் பண்றதா இருந்தா 1 வருஷத்துக்குள்ளார போடும். பசங்க கேஸ் போடுறதா இருந்தா 2 வருஷத்துக்குள்ளார போடும் இறந்த தேதி. இங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, 2001 நீ வந்து ஆர்டர் போடுற, ரெஃப்யூஸ் பண்ணி ஆர்டர் போடுற. பட் இம்மிடியேட்டா ஒரு ஆர்பிட்ரேஷன் கேஸ் போடுறான், அதை வித்ட்ரா பண்ணிக்கிறான். ஏன்னா அதுக்கப்புறம் ரிட்டு போட்டு ஆர்டர் வாங்குறான். இந்த பீரியட் எல்லாமே வந்து பை மிஸ்டேக்கா இனிஷியேட்டட் ப்ரொசீடிங்ஸ். இதெல்லாம் நீ வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு எக்ஸ்க்ளூட் பண்ண 2005ல தான் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணி வித் லிபர்ட்டி டு ஃபைல் ஃப்ரெஷ் சூட் வாங்குறாரு. அப்ப பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இஸ் சேவ் அப்படின்னு சொல்லி our High Court said the suit is not barred by limitation. The legal heir of the deceased contractor is entitled to recover the money from the Highways Department for the work done by his deceased father. So suit was decreed. அதுக்கு முன்னாடி suit dismissed, appeal dismissed. High Court second appeal வரும்போது the second appeal was dismissed, the allowed, and the suit is decreed. அடுத்தது very very important executionல Janagi versus S. Vijayan and another. One second, the ruling party pair. Janagi versus Vijayan.
ஜானகி வெர்சஸ் ஜெயா. ஜானகின்னு சொல்றேன், ஜெயஹோ. ஜானகி வெர்சஸ் விஜயன். விஜயன் இல்லையே. சுப்ரீம் கோர்ட்டா? எஸ்சிசில இருக்குமா பாரு. 2021. சரி, இந்த காஸ்ட் ரைட் நான் சொல்றேன். இது 2021 தான். ஜானகி வெர்சஸ் இது சைட்டேஷன் சொல்றேன். ஜானகி வெர்சஸ் விஜயா. இதுல வந்து என்ன பண்றாங்க, என்ன கேஸ்னா, இந்த கேஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தெரியணும், சிபிசில செக்ஷன் 65, ஆர்டர் 21 ரூல் 92, ஆர்டர் 21 ரூல் 94, ஆர்டர் 21 ரூல் 95 நமக்கு தெரியும். தெரிஞ்சாதான் இந்த வழக்கு பார்க்க, இந்த கேஸை படிச்சு புரிஞ்சுக்க முடியும். இதுல வந்து என்னன்னா, கோர்ட் வந்து ஒரு சொத்தை ஏலம் விடுது. ஆக்ஷன் பர்ச்சேஸ் வந்து சொத்தை ஏலத்துல எடுக்கிறார். எப்போ அப்படின்னா 2016 2016 ஏலத்துல எடுத்துருக்கார். 2018 அவருக்கு சேல்ஸ் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்க. 2018 இஷ்யூ பண்ண உடனே அவர் ரெக்கவரி ஆஃப் பர்சன் கேட்டு ஆர்டர் 21 ரூல் 95 ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு எக்ஸிகியூஷன் கோர்ட்ல. இதை என்ன சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் பார்ட் பை லிமிடேஷன். ஏன்னா ஆர்டர் 21 ரூல் 95 நீங்க ஒரு வருஷத்துக்குள்ளார ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேட்டு எக்ஸிகியூஷன் கோர்ட்ல மனு போடணும். அந்த ஒரு வருஷங்கிறது எப்போ, ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூயிங் தி சேல் சர்டிபிகேட்டா ஆர் ஃப்ரம் த டேட் when the sale is made absolute. The point. நார்மலா எக்ஸிகியூஷன் கோர்ட் என்ன பண்ணாங்க, சேல் நடக்கும், 7/6 அன்னைக்கு 25%, அடுத்து 15 நாள் 25% கட்டிடணும். கட்டி சேல் சர்டிபிகேட் அப்புறம் தான் கொடுப்பாங்க. சேல் சர்டிபிகேட் எப்போ கொடுப்பாங்கன்னா, அந்த சேல் செட்டிஸ்ஃபைட் ஆகாம இருந்தா தான் கொடுப்பாங்க. சேல் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்சல்யூட் ஆயிடுச்சு. அப்சல்யூட் ஆனதுமே டிகிரி ஜட்ஜ்மெண்ட் டெட்டாரோ இல்லை தேர்ட் பார்ட்டியோ ஒரு டு செட்டிஸ்ஃபைட் சேல் பெட்டிஷன் போடுறான்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் 21 ரூல் 90 ஃப்ராடு ஏதோ ஒன்று, பார்ட்டிஷன் அப்ளிகேஷன் ஏதோ ஒன்று போடுறான். அந்த அப்ளிகேஷன் பண்டிங்கா இருக்கும் பொழுது சேல் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. பெண்டிங்ல வச்சிருக்கோம். சேலை செட்டிஸ்ஃபைட் பண்ணி பெட்டிஷன் போட்டு அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆனாதான் அதுக்கப்புறம் சேல் சர்டிபிகேட் கோர்ட் கொடுக்கும். சேல் அப்சல்யூட் ஆன தேதி இருந்து சேல் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், சமயத்துல 5 வருஷம் கூட ஆகலாம். ஆனா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஃப்ரம் த டேட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஆஃப் சேல்ல இருந்துதான் 1 இயருக்குள்ளார நீ சுவாதீனம் கேட்டு போடணும். அப்படி போடலைன்னா யூ கேன் நாட் மெயின்டைன் அன் அப்ளிகேஷன் அண்டர் ஆர்டர் 21 ரூல் 95. போச்சா? 1 வருஷத்துல போட்டதான் உனக்கு சுவாதீனம். இப்ப மை பாயிண்ட் இஸ், நான் வந்து சேல் சர்டிபிகேட் 2010 நான் சேல் இதாயிடுச்சு, எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 2010. 2015 தான் நான் சேல் சர்டிபிகேட் வாங்குறேன். ஸோ அதனால எவிக்ஷன் பொசஷன் கேட்டு ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேட்டு இபி பண்ண முடியாது. ஏன்னா சேல் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணது 15, நான் போட்டது 5 வருஷம் கழிச்சு. ரைட், 1 இயர்க்குள்ளார நான் போடலை. இப்போ வாட் இஸ் த ரெமெடி அவைலபிள் டு தி ஆக்ஷன் பர்ச்சேசர் ஹூ ஹஸ் பர்ச்சேஸ்ட் தி ப்ராப்பர்ட்டி? உனக்கு என்ன ரெமெடி? கோர்ட் யாரா விடுது, சேல் சர்டிபிகேட் வந்துருச்சு, வாட் இஸ் த ரெமெடி? உனக்கு என்ன ரெமெடி? ஆட்டோமேட்டிக்கா தெரியுமா? Whether the auction purchaser is remediless, whose petition filed under Order 21 Rule 95 is dismissed for want of limitation. Anybody who knows answer can put it in the chat box. Press suit. Gobinath. Press suit எத்தனை வருஷம் கழிச்சு போடணும்? What's the time limit?
வாட் இஸ் இட் டைம் லிமிட்? ஃப்ரெஷ் சூட் போடலாம், ரைட்டு. ஃப்ரெஷ் சூட்ல என்ன பரிகாரம் கேட்பீங்க? வாட் இஸ் டைம் லிமிட்? ரெக்கவரி ஆஃப் மணியா? சக்தி, சொத்து வேண்டாமா உங்களுக்கு? சொத்து வேண்டாம். Vignesh, are you able to answer this question? You can put it in chat box. Declaration suit போடணுமா? நீங்க தான் ஓனர்னு. Fine. Recovery of title deed. இப்ப சர்டிபிகேட் ஒன்று கொடுத்தாச்சுப்பா. சேல் சர்டிபிகேட் ஒன்று இஷ்யூ பண்ணியாச்சு. ரெக்கவரி ஆஃப் பொசஷன் 3 வருஷத்துக்குள்ளார போடணும். ரைட். 3 வருஷம் 1 இயர். இது ரொம்ப 12 இயர்ஸ் யாரப்பா? அட்வொகேட் பிரீத் ஆடாது. இது நம்ம ஸ்டூடெண்ட் ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அடிக்குதுப்பா. பிரீத்தி 12 இயர்ஸ் ஆர்டிகிள் 65 படி, ஆர்டிகிள் 65 படி auction purchaser has got right to file a suit for recovery of possession within a period of 12 years. So நீ 12 வருஷம் நீ வந்து சிவில் சூட் போட்டீங்கன்னா, எந்த சுவாதீனம் போட்டோம்னா எந்த காலத்துல நமக்கு சுவாதீனம் வரும்? நம்ம பேரன் கூட சுவாதீனம் எடுக்க மாட்டான். கொள்ளு பேரன் கூட எடுக்க மாட்டான். எள்ளு பேரன் எடுக்க மாட்டான். இந்த ப்ராப்ளத்துல இந்த ப்ராப்ளத்துல இருந்து உனக்கு ஆக்ஷன் பர்ச்சேஸருக்கு ஒரு பிரிவிலேஜ் கன்செஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆர்டர் 21/95 ஏன்னா எந்த இபில எடுத்தியோ எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் எடுத்தியோ அதே எக்ஸிகியூஷன் கோர்ட்ல 1 வருஷத்துக்குள்ளார நீ மனு போட்டீங்கன்னா உனக்கு சுவாதீனம் கிடைக்கும் அப்படின்னு லெஜிஸ்லேச்சர் வச்சிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்மளுக்கு என்ன தெரியும்? வக்கீல் நமக்கு தான், நம்ம தான் சொல்லணும். ஸோ எல்லா அட்வொகேட்டும் இன்வேரியபிளா என்ன பண்றாங்க? சேல் சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டர் 21/94 பெட்டிஷன் போடுறாங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். Sale certificate, it can be issued anytime, no doubt. You can very well file an application. For filing an application for recovery of possession under order 21/94/95, it does not require sale certificate. நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் I will produce a sale certificate. So advocate must be very, very cautious. Very, very cautious. அடுத்தது Daulat Singh versus State of Rajasthan and others, 2021, 3 SCC, page 459. 2021, 3 SCC, page 459. இது என்ன? இந்த ரூலிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி செக்ஷன் 122, 123 ஆஃப் டிபி ஆக்ட் தெரியும். கிஃப்ட்னா என்னன்னு தெரியும். சேல் பேப்பரா? சேல் சர்டிபிகேட். கிஃப்ட்னா என்ன? Yes. Janaki case citation I will give you, don't worry. You will see the next case. Gift 2021, 3 SCC, page 459. கிஃப்ட்னா என்ன? அது எப்ப கம்ப்ளீட் ஆகும்? இந்த கேஸ்ல வந்து என்னன்னா, gift is made, acceptance is made, gift is completed, so it cannot be set aside. The finding. Gift na enna, out of love and affection, voluntary transfer made by the donor in favor of the donor. What is essential? Acceptance by the donee. In the gift நீ ஒத்துக்கணும். எப்ப? during the lifetime of the donor. சுவாதீனம் கொடுக்காம இருந்தா, சுவாதீனத்தை உங்களுக்கு கொடுக்கல, உங்க யார் கிஃப்ட் எழுதி கொடுத்தாரோ அவரே வச்சிருக்கிறாரு, அதனால கிஃப்ட் செல்லாத ஆயிடுமா? கிஃப்ட் இஸ் வேலிட். உங்க பேருக்கு பத்திரம் மாறல, கிஃப்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க பேருக்கு வந்து பட்டா மாறல, அடங்கல் சிட்டா உங்க பேரு மாறல, அதனால கிஃப்ட் இல்லைன்னு ஆயிடுமா? நாட் நெசசரி.
So the mutation in the revenue record is not necessary to make the gift valid. Handing over of possession, non-handing over of possession, you can't say that the gift is invalid. Gift value, in order to make the gift valid, what is essential? The essential is acceptance by the donee during the lifetime of the donor. இதுதான் முக்கியம். அப்ப how to infer that the donee has accepted the gift? எப்படி நமக்கு தெரியும் அந்த கிஃப்ட கொடுத்ததான் ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிறது? இப்ப நான் வந்து ஒரு மைதா மாவு 1 கிலோ கொடுக்குறேன், கிஃப்டா கொடுக்குறேன். டோனி வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். Then how can I infer that the gift is accepted? அப்படியே வச்சிருந்தானா எப்ப உனக்கு வேணாம் போல இருக்கு கூட அப்படின்னா எடுத்துட்டு வந்துடும். பட் இந்த மைதா மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு புரோட்டாவை மாத்திட்டானா I cannot invalidate the gift because the thing gifted is transformed into another state. அப்ப how to infer the acceptance? Handing over of the gift deed, handing over of the original sale deed in favor of the donor, handing over of possession. If it is an agricultural land, personal cultivation, revenue change in the revenue records, EB receipt, mortgaging the gifted property. ரொம்ப முக்கியம். gift யாராச்சும் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஏதோ கொடுத்தாங்கன்னா சும்மா வச்சுட்டு இருக்காதீங்க. You must assert that you are the owner of the property. Then how to assert? You can mortgage the property. அடமான வைங்க. அடமான வைக்கும்போது that you are the நாங்க தான் ஓனர்னு சொல்லி தான் அடமான வைக்கிறோம். So it shows that the acceptance on the part of the owning. So these are all certain inferences to prove the acceptance by the donor. Whether the gift can be revoked. gift எழுதியாச்சு, கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டான், அதை ரிவோக் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா நார்மலி cannot. Normally gift once gifted it cannot revoke. But அந்த giftல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தா, if any conditions are imposed to fulfill certain things and the non-fulfillment of certain things, then it will invalidate the gift. நான் என் சொத்தை உனக்கு தரேன், என் அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணிக்க. நீ அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நீ லவ் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ணா இந்த கிஃப்ட் வேலிடா? Invalid. ஏன்? If conditions are imposed, you have failed to fulfill the condition, so the gift is automatically invalid. So conditions இருக்கணும், அதை fulfill பண்ணாம இருந்தாதான் the gift will be invalid. Otherwise the gift holds good. But இப்போ Maintenance of Parents and Senior Citizens Act 2007 ஒரு ஆக்ட் வந்துருச்சு. அந்த ஆக்ட்ல ஒரு அம்மாவோ அப்பாவோ கிஃப்ட் எழுதி கொடுத்தது பசங்களுக்கு, அந்த பையனோ பொண்ணோ எழுதி வாங்கினவங்க அவங்க அம்மா அப்பாவை கவனிக்கல, அவங்கள மெயின்டைன் பண்ணல அப்படின்னா they can claim maintenance. Even they can ask for setting aside the settlement gift deed. கிஃப்டை வந்து செட்டில் பண்றது கூட இந்த ஆக்ட்ல எதுல பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்ல பவர் இஸ் given. You have to file an application under section 23 of the said act before the district social welfare officer, and he with the RDO will pass on. So this is gift. So the point is when the gift will become valid. அடுத்தது gift proper gift நம்ம வாங்கிட்டோம், அதை வித்துட்டோம்னு வச்சுக்காங்க, வேற ஆளுக்கு வித்துட்டோம், transferred, the transfer in good faith purchase the property, then subsequently the gift cannot be revoked. ஆனா is there any distinction between gift and settlement, or both are same? Gift is defined under section 123 of the Transfer of Property Act, and
Settlement is defined under section 2B of the specific file. Both are not same. Often we are confusing settlement is nothing but gift, gift is nothing but settlement. But this subject is very big topic. அது கிளாஸ் எடுத்தா ஒரு நாளைக்கு மேலேயே போகும். அதை அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். So these are all important judgments rendered by our Honorable High Court and Honorable Supreme Court in the year 2021. எனக்கு தெரிஞ்சது இம்பார்ட்டன்ட்னா நிறைய இருக்கு. பிராக்டிசிங் அட்வொகேட்டுக்கு ஜட்ஜ் எழுதுற எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இதுல வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு மனசுல தோணுச்சு. அதனால ஐ ஹவ் பிக்ட் அப் தீஸ் ஃபியூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இட். இப்ப உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சாட் பாக்ஸ்ல கேட்கலாம், போடலாம், பதில் சொல்றேன். இல்ல அன்மியூட் பண்ணி கூட கேட்கலாம். சுரேஷ்? Yes sir, please sir. Yes sir. Participant, they can raise their question. Sir, kind request sir, the Janagi case citation sir. கொடுத்துறேன். ஸ்டூடெண்ட் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க சார். 5 மினிட்ஸ்ல கொடுத்துறேன். மா எஸ்சிசி புக்கை பாருங்கம்மா, ஜானகி கேஸ். I think participant படிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல டவுட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் sir. ஆர்டிஓ வந்து என்ன பண்ணாங்க, he will act on the basis of the report submitted by the district social welfare officer. சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் உத்தரவு போடுறதுக்கு அப்புறம் ஆடியோ வந்து அந்த உத்தரவை வந்து சம்பந்தப்பட்ட ரெஜிஸ்டர் காமிச்சு இந்த கிஃப்டை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போடலாம். வேற கேள்வி? சார் ஒரு டவுட் சார். சார் இப்போ ஒரு gift வந்து இப்போ ஒரு கவர்னருக்கு எழுதுனா அவங்கள பார்ட்டியா சேர்க்கலாமா? கிஃப்ட் நீங்க கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்தா ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி கவர்னர் பேருக்கு தான் நீங்க வந்து gift கொடுக்க முடியும். ஆமா சார், அந்த மாதிரி கொடுத்து அவங்கள பார்ட்டியா சேர்க்கலாமான்னு கேக்குறேன் சார். எதுக்கு பார்ட்டியா சேர்க்க போறீங்க? இல்ல ஒரு கேஸ்ல வந்து அவங்க ஆல்ரெடி வந்து gift வந்து கவர்னர் கொடுத்துட்டாங்க, கொடுத்தவங்க வந்து திருப்பியும் வந்துட்டு இல்ல அப்படின்ற மாதிரி வராங்க. அப்ப வந்து அவங்கள பார்ட்டியா சேர்த்தாதானே சார் அந்த gift எப்படின்றது தெரியும், அதனால கேக்குறேன். ஜட்ஜ் வந்து இல்ல gift கொடுத்தது நீங்களா கவர்மெண்டா? இல்ல ஒரு பிரைவேட் பர்சன் வந்து கவர்னருக்கு gift பண்றாங்க சார் ஒரு இடத்தை. சரி, அந்த இத வந்து ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னா இல்ல நீங்க gift எல்லாம் அவங்கள நீங்க பார்ட்டியா சேர்க்க முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க என்ன gift வந்து சேலஞ்ச் பண்றீங்களா? ஆமா சார், அந்த gift சேலஞ்ச் பண்ணா இப்ப பெனிஃபிஷியரி ஆட்டோமேட்டிக்கா பார்ட்டியா கவர்னர் சேர்க்க முடியாது, ஸ்டேட்டை சேர்க்க. ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை தி சீஃப் செக்ரட்டரி. பட் அவங்கள பார்ட்டியா சேர்க்கலாம்ல சார். அவங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஹேண்டிங் ஓவர் தி ஒரிஜினல் சேல் டீட்லாம் கொடுக்கணும்ன்ற மாதிரி அவங்க வாங்கிருப்பாங்களான்னு தெரியல சார். பட் எப்படி நீங்க சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸ் இருக்கா? அதாவது அக்செப்டன்ஸ் அதுதான் சார் தெரியல. இருந்து அந்த சொத்தை வந்து கவர்மெண்ட் வந்து வேற யாருக்காச்சும் பட்டா போட்டு கொடுத்துருக்குதா, இல்ல அந்த இடத்துல கவர்மெண்ட் கட்டடம் கட்டி இருக்குதா, இல்ல அதை வந்து ஏதாச்சும் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை அதெல்லாம் பார்க்கணும். இருந்தாதான் whether the acceptance is made or not உங்களுக்கு தெரியும். ஓகே சார், அப்படி எதுவுமே இல்லைன்னா இப்போ ஒரிஜினல் எப்படி அவங்கள்ட்ட இல்லைன்னா அப்போ அது அக்செப்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தமா சார்? அப்படி இல்ல, இது ஒரு இன்ஃபரன்ஸ் தான் நான் சொன்னேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்கணுங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி இதுதான். அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி ப்ரீடட் அண்ட் ப்ரூவ்ட். ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுக்காம கூட இருக்கலாம். அக்செப்டன்ஸ் இஸ் சைனிக் ஆர் நாட். ஓகே சார், ஓகே, தேங்க் யூ சார். குட் ஈவினிங் சார். சார், இப்போ கவர்னருக்கு பட்டா பாதையை எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமா சேர்ந்து கவர்னருக்கு எழுதி கொடுத்துறாங்க கார்பரேஷன் பாதை வரணுங்கிறதுக்காக. இப்போ அவங்க ஃபர்தர் ஸ்டெப்ஸ் ஒண்ணுமே எடுக்கல பஞ்சாயத்துல இருந்து. இப்போ வந்து இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கொடுத்ததை ரிவோக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ அக்செப்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம அதை எப்படி சார் கணிக்கிறது? இவங்க ரிவோக் பண்ணிக்கலாமா?
நல்ல கேள்வி. இந்த கிஃப்ட் எதுக்கு தரீங்க? சார் அந்த பஞ்சாயத்து பாதை எக்ஸ்டெண்ட் எதுக்காக பண்றதுக்காக. எதுக்காக எதுக்காக? பாதைக்காக. பாதைக்காக. பாதைக்காக தரீங்க. பாதைக்காக கொடுத்தீங்கன்னா ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி யுவர் பர்ச்சேசர்ஸ் அண்ட் ஃபார் தி பப்ளிக் அட் லார்ஜ். பப்ளிக். அந்த இதுக்காக நீங்க கொடுக்குறீங்க. ஆமா சார். அத வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு பாதை போடணும். ஆமா சார். பாதை போட்டு ஸ்டேட் தெருவிளக்கு லைட் எல்லாமே நீங்க வந்து போடணும். ஆமா சார். இதுல பாதை அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா கிஃப்ட பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். சரி சார். அது வந்து நம்ம கிஃப்டா தான் நம்ம கொடுக்குறோம். ஆமா. இந்த பாதையை வந்து நீங்க வந்து கொடுக்கறது வந்து நாட் வாலண்டரிலி, நாட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஓகே சார். அப்ப there is a consideration என்னன்னா இதுல வந்து கவர்மெண்ட் ரோடு போடணும், இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஒன்ஸ் எனி செப்பரேட் பீஸ் ஆஃப் லேண்ட் இஸ் given as a pathway அப்படின்னு சொன்னா neither the donor nor the donee has no right to alter the character of the pathway. Once it is a pathway, it is always a pathway. So Corporation Act la there is a vesting. Once a private property in a private person's land, any portion is earmarked as a pathway அப்படின்னு சொன்னால ஆட்டோமேட்டிக்கா it vests with the corporation. அது வந்து கேன்சலே பண்ண முடியாது. ஓகே சார். அப்ப இவங்க வந்து நாங்க பஞ்சாயத்துல இருந்து இப்ப ஒண்ணுமே ஸ்டெப்ஸ் எடுக்கல. இவங்க நீங்க வந்து நீங்க எடுக்காட்டி உங்களுக்கு என்ன வாட் பை யுவர் வந்து பிரிஜுடிஸ்ட். நீங்க வந்து அது கிஃப்ட் கொடுத்த இடத்த வந்து பாதையை வாங்கி திரும்ப பிளாட் போட்டு வைக்க முடியுமா உங்களால? இல்ல சார். இப்போ வந்து இவங்க எடுக்காம பஞ்சாயத்தை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாதை கொடுத்தவங்கள இப்ப நாங்க தர மாட்டோம் அப்படின்னு பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாங்கெல்லாம் தேர்ட் பார்ட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நாங்க இத சேலஞ்ச் பண்ணி you can file இது மாதிரி பாதைன்னு சொல்லியாச்சு. இது வந்து தடுக்கிறது ரைட் இல்ல. வந்து டைரக்ட் தி பஞ்சாயத்து டு டேக் ஓவர் தி பாத்வே அண்ட் லே தி ரோட் தி மெட்டாலிக் தார் ரோட் சொல்லி ரிட்டு போடுங்க. ஓகே. थैंक यू சார். थैंक यू சார். ரிட். थैंक यू சார். பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ப்பா. ஒன்ஸ் கிஃப்ட் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர் அர்த்தம் என்ன அர்த்தம்னா அக்செப்டன்ஸ்னு அர்த்தம். Once the gifted property is transferred or when you transfer the purchase the property in good faith, the gift cannot be invalidated. யாரோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. suit filed by the plaintiff அந்த சூட்ல வந்து defendant வந்து can take the plea of 14 எடுக்க முடியும். எப்படி எடுக்க முடியும்? It is only to the plaintiff, not to the defendant. only 2-3 செக்ஷன் தான் இருக்குது லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ல. லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் சூட்ஸ் ஆக்ட் 1855. லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆக்ட்ல வந்து இந்த டார்சியஸ் ஆக்ட் இருக்குல்ல அந்த இதுக்கு இது அப்ளை ஆகும். இட் வில் நாட் அப்ளை டு தி ஆர்டினரி சிவில் சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி. இந்த டார்சியஸ் டார்ட்ஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுது, லீகல் ஹேர் சேர்க்கணும், கிளைம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் சூட்ஸ் ஆக்ட் 1855. அதுதான் சொன்னேன். அஜய் கண்ணா வந்து ஜாமியா மஸ்ஜித் கேஸ்ல கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஜுடிகேட் அப்ளை ஆகும். But Supreme Court said it would not apply ன்னு சொல்லிட்டாங்க. So the order of the Supreme Court will bind us under Article 141. Settlement deed alone can be cancelled and not the sale deed under the Maintenance of Parents Act. Sale deed cannot be cancelled. ஏன்னா சேல் டீடுங்கிறது என்ன? ஃபார் கன்சிடரேஷன் தானே. கிஃப்ட் செட்டில்மெண்ட் without consideration, love and affection. Yes, res judicata will apply in the same proceeding. Constructive res judicata. நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்றீங்க, சூட் ஃபைல் பண்றீங்க, சூட்ல ஒரு ஐடியா போடுறீங்க, நான் தான் சுவாதீனத்தில் இருக்கேன், எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் டிஸ்மிஸ்ட். திரும்ப 2 வருஷம் கழிச்சு இன்னொரு இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் போடுறீங்க. அப்ப எர்லியர் ஆர்டர் இன் தி இன்ஜெக்ஷன் அப்ளிகேஷன் will operate as
constructive res judicata in the subsequent IA. கோபிநாதா செக்ஷன் 14 தான் நான் கொடுத்தேன் அந்த இது ரூலிங் 2021 6 CTC பேஜ் 325 லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அது மாதிரி நிறைய இருக்கு. Yes, yes. Condition can also be imposed on the settlement deed. You sale certificate obtained 7 years. You cannot move the execution court for recovery of possession. You can file a suit for recovery of possession under Article 65 of the Limitation Act. Any more doubts? I think no more doubts. தமிழன்னை நான் பாக்குற எல்லாம் ஜூனியர் எல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் ரிப்போர்ட் பண்றேன். வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன். சுரேஷ் அனுப்பிச்சு விட்டுறேன். ஜானகிக்கு சைட்டேஷன் அனுப்பிச்சு விட்டுறேன். சுரேஷ் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க போல இருக்கு. என்ன சைட்டேஷன் சொல்லிட்டு தான் எழுதுறீங்கன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அவங்களும் தேடி எடுத்து போடலாம். ஆனா நோகாம ஏதாச்சும் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க சார். அப்ப எடுத்து போட்டுறாங்க மேடம். எல்லாம் கேட்டவங்களுக்கு எல்லாம் போட்டுறோம். சார்ட்ட கேட்டாங்க. இத புரிஞ்சுதா எல்லாத்துக்கும் இன்னைக்கு? உங்களுக்கு சைட்டேஷன் ஷேர் பண்ணிருக்கேன் சார். என்ன சைட்டேஷன்னா சொல்லு. எந்த வருஷம் சொல்லுமா? 2021 SCCயா MLJவா லா வீக்லியா? எனக்கு ஷேர் பண்ணிருக்கேன் சார். CMP MD நம்பர்னு போட்டிருக்காங்களே சார். எதுலமா பாத்தீங்க? ரிப்போர்ட் ஆயிருக்கு. நெட்ல தான் சார் சர்ச் பண்ணேன். ஜானகி vs S Vijayan and another 2020. CMP MD சார் வாங்க. பாவி சார் வாங்க. சார் அவங்க சொல்றது கேஸ் நம்பர் சொல்றாங்க சார், சைட்டேஷன் இல்ல சார், CRP நம்பர் சொல்றாங்க சார். லா வீக்லி சைட்டேஷன் சொல்லுவாங்க சார். கரெக்ட்டா இருக்கு. லா வீக்லி சார். LW சார் சைட்டேஷன். லா வீக்லியா? ஆமாங்க சார். 2021 ஆமாங்க சார். 2021 5 LW 409. ஒரு நிமிஷம். 2021 5 லா வீக்லி எடுத்துறாங்க. 21 5 லா வீக்லி. சுரேஷ் அந்த 3 பொண்ணுகளை விட்டு क्वेश्चंस ரெடி பண்ண சொல்லுங்க. எஸ் சார் they have started their work sir. அப்படினா ரெடி பண்ணி. என்னது SCC லா வீக்லி எடுக்க அஞ்சா எடு வீக்லி வால்யூம் 3 and 6 தான் இருக்கு. எடு இருக்குமா? 2021 please take note of it. Janaki case 2021 6 CTC page 874. 2021 6 CTC page 874. Madurai bench. Honorable Justice S. Anandi. சரியான சம்பந்தம் சார் இருக்கீங்களா சார்? சரியான சம்பந்தம் சார். ரொம்ப எக்ஸலன்ட் செஷன் சார். பார்ட்டிசிபேட் ரொம்ப கரெக்டாக அது சுரேஷ் சொல்லக்கூடாது. பார்ட்டிசிபேட் தான். பார்ட்டிசிபேட் தான்.
ஃபைண்ட் அப் பண்ணிடலாமா? பார்ட்டிசிபேட் யாரும் பேச விரும்பலையா? Thank you so much, sir. கேள்வி கேளுங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச். எக்ஸலன்ட் செஷன்ஸ்லாம் அதெல்லாம் வேணாம். உங்க டவுட் கிளியர் பண்ணணும், அதான் எனக்கு சந்தோஷம். நீங்க சார் ரொம்ப Okay. சொல்லு. என்னம்மா? 4 கேஸுமே ரொம்ப மனசுல பதிவாயிடுச்சு சார். கிளியரா மனசுல பதிவு. Very ஆமா good, சார். sir. நீங்க போய் என்ன பண்ணணும், அந்த சைட்டேஷன் எடுத்து படிக்கணும். என்ன படிச்சீங்கன்னா தான் நான் வந்து சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகே சார். Sir, good evening, sir. Just hello, sir. சொல்லுப்பா. Hello. சொல்லுங்க. ஒரு சின்ன suggestion sir, regarding the settlement deed. ம். Actually, the downy whether is accepted or not interference நீங்க சொன்னீங்க இல்லீங்களா? ம். அதுல வந்து இப்ப வந்து என்னன்னா latest பாத்தீங்கன்னா they should obtain a letter or from the corporation or from the panchayat before making a registration in the department. ம். Then only the registration department will register that particular document. ம். For a pathway if you are பாத்வே அது பாத்வேக்கு இப்ப லேஅவுட் இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நீங்க லேஅவுட் போடும் பொழுதே பாத்வே வந்து சரண் ரெஜிஸ்டர் பண்ணுனா தான் உங்களுக்கு அப்ரூவலே கொடுப்பான். இப்பதான் வந்திருக்கு. ஆமா சார், அது வந்து இன் பிரின்சிபல் சாங்ஷன்ல வந்து கொடுத்திருப்பாங்க ஆக்சுவலா டிடிபி. Point is this is not an ordinary gift. This gift is regarding pathway. Once pathway is given, pathway right is given, whether or not the government has accepted and utilized the road as a road or do some infrastructure facilities, that is immaterial. Once a place is earmarked as a pathway அப்படின்னு சொன்னா acceptance is not necessary. It should be a pathway. Its character cannot be changed. Correct, sir. Correct. They will acceptance is only after giving an approval. One means that it's accepted. It is once the layout has been approved means that a pathway is accepted by the donee. Thank you, sir. சார் அப்ப அன்அப்ரூவ்டு பிளாட்டுக்குலாம் எப்படி சார் பண்ண முடியும் அந்த பாத்வே? அன்அப்ரூவ்டு லேஅவுட்டுக்கு இப்பதான் ஒரு கேஸ் ஆர்கியூ பண்ணேன் மதுரையில. இல்ல சார் அது ஒரு சொல்லுங்க. இப்ப கவர்மெண்ட் ஒரு ஜிஓ போட்டிருக்கிறாங்க, ஜிஓ நம்பர் 59. அதுல அன்அப்ரூவ்டு லேஅவுட்ல பாதையை வந்து சரண்டர் பண்ணாம இருந்தால் கவர்மெண்டே அந்த பாதையை எடுத்து ரோடு போட்டு அதை உண்டான செலவை வந்து அந்த டெவலப்பர் இருந்து வசூல் பண்ணிக்கலாம்னு இருக்கு. சார் அதுக்கு டைம் லிமிட் ஏதாவது இருக்கா? நம்ம ஏதாவது மனு கொடுக்கணுமா சார்? அப்படி இல்ல அன்அப்ரூவ்டு லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். ரிக்வெஸ்ட் கொடுத்து கார்பரேஷன் கமிஷனை வந்து இதை வந்து பிரைவேட் ஸ்ட்ரீட்டை வந்து பப்ளிக் ஸ்ட்ரீட் ஆக்கி எங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கலாம். சரி, இப்போ அந்த பாத்வே கொடுத்துட்டு, அதாவது பாதி பேருக்கு விற்கும் போது அது பாத்வேன்னு போட்டு கொடுத்துருக்காங்க சார். அதே இன்னொருத்தருக்கு வித்துட்டாங்கன்னா அது எப்படி சார் நம்ம பண்ண முடியும்? அந்த பாத்வேயே இன்னொருத்தருக்கு வித்துட்டாங்க, நமக்குலாம் ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு. அதை நீங்க வந்து அந்த பார்ட்டியும் யார் அந்த இடத்த வாங்கினாங்களோ, பாத்வே வாங்கினாங்களோ பார்ட்டியா சேர்த்து இது வித்தது செல்லாதுன்னு டிக்ளரேஷன் போட்டு இது வந்து பாத்வேன்னு சொல்லி டிக்ளரேஷன் போட்டு அதனால நீங்க காம்பன்சேஷன் என்ன உங்களுக்கு எது கேட்குறீங்களோ அது நீங்க கேட்க அந்த வாங்கினவங்களுக்கு கொடுத்துடணுமா சார்? நம்ம மத்த பேர்லாம் சேர்ந்து கொடுக்கணுமா சார்? இல்ல அந்த ஓனர் வாங்குற மாதிரி அசோசியேஷன் தான் அசோசியேஷன் மூலமா கேஸ் ஃபைல் பண்ணுங்க, இல்ல ரெப்ரசன்டேட்டிவ் சூட்ல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணலாமா சார்? இப்போ எங்களுக்கு பாத்வேன்னு சொல்லி அன்அப்ரூவ்ட்ல கொடுத்து இன்னொருத்தங்களுக்கு அது விக்கலாமா சார்? அதான் விற்க கூடாதுமா. எங்களுக்கு பாதைன்னு காமிச்சு இந்த ரோட வித்திருக்கிற, திரும்ப இந்த ரோடே இன்னொரு ஆளுக்கு வித்திருக்க செல்லாதுன்னு சொல்லி அந்த யாரு உங்களுக்கு கிரைம் பண்ணி கொடுத்தானோ அவன் மேல டேமேஜஸ் கேளுங்க. அந்த சேலை செட்டசைட் பண்ண சொல்லி பிரேயர் கேளுங்க. அதனால அந்த வித்தவனையும் அந்த பாதையை வாங்கணும் ரெண்டுத்தையும் பார்ட்டியா சேர்த்து சிவில் சூட்டு போடுங்க. நீங்க உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் தான் அசோசியேஷன் மூலமா போடுங்க. அப்படி இல்லாட்டி ரெப்ரசன்டேட்டிவ் கெபாசிட்டில 2 விதத்துக்கு மேல ரெப்ரசன்டேட்டிவ் கெபாசிட்டில. ஓகே சார், ஓகே தேங்க் யூ சார். எஸ் சார், இப்போ நான் பாத்வே சொன்னேன்ல சார், பஞ்சாயத்துக்கு எழுதி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஃபேமிலி செட்டில்மெண்ட்ல அவங்களுக்கு வந்து பாத்வே எழுதி வச்சாங்க சார். இப்போ வந்து அந்த ஃபேமிலி செட்டில்மெண்ட் பண்ணும்போது அந்த சார் சொன்ன மாதிரி ப்ரேயர் அப்ரூவல் வாங்கணுமா பாத்வேக்கு? பாத்வேக்கு வாங்கணுமா? வாங்காட்டி கூட வாங்கல அப்படின்னா கூட திரும்ப பாத்வேன்னு எழுதிட்டு நீங்க திரும்ப வந்து ஆல்டர் பண்ணி மாத்தி எழுத முடியாது. ஓகே, இப்போ நம்ம வாங்காம இந்த பஞ்சாயத்து கொடுத்தது கூட அதை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது திருப்பி, ரைட் தானே? திரும்ப கேட்கவே முடியாது.
பஞ்சாயத்து வந்து பாதை போடல, இது பண்ணல, எடுத்துக்கலன்னு சொல்லி நீங்க கேட்கவே முடியாது. ரோடுன்னா ரோடு தான் எப்பயுமே. ஓகே, தேங்க்யூ சார். Yes. Section 123 of TP Act gift. Section 2 subclass B of specific relief act settlement. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் நான் தெரிஞ்சுக்கலாம் என்ன சார்? சொன்னேன்? அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒரு நாள் ஆகும்னு சொன்னேன்னா, ஆமா சார், ஆமா சார். சார்ட்டா ஏதாவது இன்னொரு நாள்ல பாத்துக்கலாம். சார் இன்னொரு கிளாஸ்ல கேட்கலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ வெரி மச். முருகேசன் சார் இல்லைங்களா? சார் பார்ட்டிசிபென்ட் வேற யாரும் உங்களோட கருத்துக்களை சொல்றீங்கன்னா சொல்லலாம். சார் இது மாதிரி கிளாஸ் எங்களுக்கு நிறைய வேணும் சார். இது எங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமா இருக்கு சார். உங்களுக்கு கடவுள் சுரேஷ் எப்படியாச்சும் என்னை பிடிச்சி வந்து வேலை வாங்கிட்டு சொல்லுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப டெஃபினட்டா உங்க கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் எடுக்கிற சந்தோஷம் தவிர வேற எதையுமே எனக்கு உலகத்துல எதுவுமே கிடையாது. உங்களுடைய கிளாஸ் வந்து எங்க சார் அந்த ப்ரொஃபசர் அவங்க டாக்டர் ஏழுமலை சார், அவங்க வந்து நாங்கெல்லாம் வாத்தியார் தொழில டீச்சிங்கா இருக்கணும்னு சொல்லி அதுல இருக்கோம். பட் இவங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னு சொல்லி நேத்து வந்து சார் அங்க கிளாஸ் எடுத்தாங்க சார். அவ்வளவு தூரம் நீங்க இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க சார். ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணணுங்கிறது வந்து அவங்களுக்கு ரோல் மாடலா நீங்க வந்து இவ்வளவு டெடிகேட்டடா பண்ணது. அதனால உங்களை எப்படியாவது சோயல்ல ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு உங்களே சாமிநாதன் சார் கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராம் வந்து இந்த ஸ்பெஷலா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுன்றதுக்காக we are planning சார். ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்க லைன் பண்றேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ 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 பார்ட்டிசிபென்ட்ஸ். குட் நைட். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.